Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸை. சரியா? நேற்றுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க, சார் ஒரு நாள் எங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஒரு நாள் எங்களுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கும் டைம் கொடுங்க சார்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணிங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று ஃபுல்லாக நீங்கள் மேக்ஸ் படிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம அந்த படித்ததுலேருந்து நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா பேருமே தாங்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இனிமேல் நடைபெறாமல் இருக்க கடவுளிடம் நம்ம என்ன சொல்கிற பிரார்த்தனை தான் செய்ய முடியும். சரியா? அதனால அந்த விஷயம் நீங்களும் இனிமேல் அதிலெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா கலந்துக்க கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் அவேர்னஸாக மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். சரியா? ஏன்னா நேற்றுக்கு நடந்த துயர சம்பவம் மாதிரி இனி யாருக்கும் எந்தவித பாதிப்பும் எப்பொழுதும் நடைபெறாமல் நம்ம தான் என்ன பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். ஓகே, எப்படி இருந்தாலும் லைஃப் ஹேஸ் டு கோ. சரியா? நம்மளோட லைஃப்பை பார்க்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் 1.1 சொல்லியிருந்தோம்ல, அதில் இருக்கக்கூடிய தேர்ட் சம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்துங்க. டெஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் 11th சம், அதையும் நீங்கள் டெஸ்ட் எழுதணும். இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் சப்டிவிஷனும் ஃபோர்த் சப்டிவிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுவும் நம்ம டெஸ்ட் எழுதணும். சரியா? அதுக்கப்புறம் 5th சம். சரியா? எக்ஸசைஸ் 1.4ல் இருக்கக்கூடிய 5th சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் டெஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 2.1 இருக்குது பார்த்தீங்களா? இந்த எக்ஸசைஸ் 2.1ல் சிம்பிளிஃபை தி ஃபாலோயிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 5th சம்மும் 6th சம் இது ரெண்டு மட்டும் நம்ம என்ன பார்த்தா டெஸ்ட் எழுதணும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 2. அதாவது 4ல் 7th சம். சரியா? இந்த ரெண்டு சப்டிவிஷனும் டெஸ்ட் எழுதணும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1ல் இருக்கக்கூடிய 7th சம்மு. சரியா? 9th சம்மு, 10th சம் இது மூணுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த மூணு சமயம் நீங்கள் டெஸ்ட் எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் சாப்டர்லேயே இந்த எக்ஸசைஸில் நம்ம தேர்ட் சம்மு, ஃபோர்த்து சம்மு, 6th சம். சரியா? இந்த மூணு சம்மு ரொம்ப முக்கியம். இந்த மூணு சம்மு டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 4.2 எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேர்ட் சம். சரியா? இதில் இருக்கக்கூடிய தேர்ட் சம்மும் 5th சம் இருக்குது பாருங்கள், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப். அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் சப்டிவிஷன். சரியா? அதை நம்ம டெஸ்ட் எழுதணும். அதே மாதிரி ஃபைண்ட் தி டொமைன் ஆஃபில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் 8th பாருங்கள் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃபில் செகண்ட் சப்டிவிஷனும். சரியா? இதை டெஸ்ட் எழுதுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அதாவது கடைசி எக்ஸசைஸ் 4th சாப்டர்லேயே கடைசி எக்ஸசைஸ் இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுல கண்டிப்பாக நமக்கு ஒரு சம்மு வந்துடும். சரியா? இந்த 5 சம்மே நமக்கு ரொம்ப முக்கியம் தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது 5மே எழுத முடியாது. 5th சம்மும் 6th சம் மட்டும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுங்க. கண்டிப்பாக அது நம்ம பப்ளிக் எக்ஸாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 5th சாப்டரில் அந்த கடைசி எக்ஸசைஸ் அதில் பார்த்தீங்கன்னா 5th சம்மும் அதுக்கப்புறம் 7th சம்மும் 9th சம். சரியா? இந்த மூணு சம் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் 6th சாப்டரில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் 6.7ல் ஃபஸ்ட்டு சம்மும் அதுக்கப்புறம் 4th சம். சரியா? இது ரெண்டும் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.